வணக்கம். ஹரே கிருஷ்ணா. எனது ஒரு சிறிய முயற்சி மகாபாரதம். மகாபாரதம் இந்தியாவின் மிகப்பெரிய இதிகாசங்களில் ஒன்று. மகாபாரதத்தை எழுதினது வியாசையர். மகாபாரத கதையின் சுருக்கத்தை பார்ப்போம். மகாபாரதம் குரு வம்சத்தில் பிறந்த இரண்டு குடும்பங்களை சுற்றி நடக்கிறது. பாண்டவர்கள், கௌரவர்கள். பாண்டவர்கள் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். கௌரவர்கள் துரியோதனன் மற்றும் அவரது 99 சகோதரர்களை சுற்றி நடக்கிறது. இந்த கதையில் சூதாட்டமும் துரோகமும், கௌரவர்கள் பாண்டவர்களை ஏமாற்றுவதும், ராஜ்யத்தை பரப்பதும், திரௌபதியை அவமதிப்பதுமாக இருக்கும். பாண்டவர்கள் 13 ஆண்டுகள் வனவாசம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். குருட்சேத்திர போர் வனவாசம் முடிந்ததும் சமாதானம் தோல்வி அடைந்து குருட்சேத்திர போர் ஆரம்பமாகும். 18 நாட்கள் நடந்தது. கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசம் அளித்தார். அந்த உபதேசமே பகவத்கீதை. இதன் முடிவு எப்படி இருக்கும்னா, பாண்டவர்கள் வெற்றி பெறுவாங்க, கௌரவர்கள் முழுவதும் அழிஞ்சு போவாங்க. இறுதியில் பாண்டவர்கள் உலக வாழ்க்கையை விட்டுட்டு துறவரம் போவாங்க. இதுல சொல்லப்படுற கருத்து என்னன்னா, தர்மம் எப்பவுமே ஜெயிக்கும். ஆசை, பொறாமை, அதிகாரை, விருப்பம் அழிவை உண்டாக்கும். மனிதன் பற்றற்று தன்னுள் இருக்கும் இறைநிலையை அடைவதே இதன் இறுதியான கருத்தாகும். வாரங்கள் முதல் அத்தியாயத்துக்கு செல்லலாம். இது வெறும் போர்க்கதை அல்ல, தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான மிகப்பெரிய யுத்தத்தின் தொடக்கமாகும். அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்த மன்னன் சாந்தனு ஒரு நாள் கங்கை நதி கரையில் அதிசயமான அழகுடைய பெண்ணை காண்கிறான். அவள்தான் கங்கை. அவளை பார்த்தவுடன் சாந்தனு காதலிக்கிறார். திருமணம் செய்ய விரும்புகிறார். ஆனால் கங்கை ஒரு நிபந்தனை வைக்கிறார். நான் என்ன செய்தாலும் நீ கேள்வி கேட்கக்கூடாது. காதலில் மூழ்கிய சாந்தனு உடனே சம்மதிக்கிறார். திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு குழந்தை பிறந்த உடனே கங்கை அதை நதியில் விடுகிறார். அதை கண்ட சாந்தனும் மனவேதனையில் தவிக்கிறார். ஆனால் தனது வாக்குறுதியால் எதையும் கேட்க முடியாமல் அமைதியாக இருக்கிறார். இறுதியாக 8வது குழந்தையையும் கங்கை நதியில் விட முயன்றபோது சாந்தனு தடுக்கிறார். அப்போது கங்கை ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அவர்கள் சாதாரண குழந்தைகள் அல்ல, சாபம் பெற்ற 8 வசுக்கள். அவர்களை சாபத்திலிருந்து விடுவிக்கவே நதியில் சேர்த்ததாக கங்கை கூறுகிறார். ஆனால் 8வது குழந்தை மட்டும் பூமியில் வாழ வேண்டியவன். அந்த குழந்தைதான் பின்னாளில் உலகம் வியக்கும் வீரராக வலம் வருகிறார். அவரே பீஷ்மர். கங்கை அந்த குழந்தையை எடுத்து சென்று வளர்த்து பின்னர் சாந்தனவிடம் ஒப்படைக்கிறார். இவ்வாறு குருவம்சத்தின் மிகப்பெரிய வரலாறு ஆரம்பமாகிறது. நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோடில் பீஷ்மர் எப்படி உலகின் மிகப்பெரிய சத்தியத்தை எடுத்தார், குரு வம்சத்தின் விதி எப்படி மாறியது பார்க்கலாம்.